எபிசோட் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு, வெறும் கானா வினோது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அவர் ஏவி சூப்பரா இருந்தது. இல்ல வியானா என்ன டெலிவரி பண்ணாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இது ஏன்னா அவரு பேசுனது எனக்கு புரியல. எனக்கு இதுவும் புரியல சத்தியமா. வியானா வந்து விக்ரம் மேல வச்ச கம்ப்ளைண்ட்ஸ பத்தி அவர் கேட்டாரு. பட் அப்படியா? அது விட்டு அவர் எதிர்ப்போ பேசுற மாதிரி பேசி அது ஒரு கண்டென்ட்டே இல்லாம அது மாதிரி ஓகே. இல்ல அது ஓகே கீத்து. பட் என்னன்னா இது வியானா கொடுத்த இது அதுக்குதான் கரெக்டா கொடுத்தாங்களா எனக்கு அது இல்ல இல்ல நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு ஃபுல் எபிசோடு வந்து கானா வினோத் அண்ட் விஜேஎஸ். கானா வினோத் ஓகே, அவரோட ஏவி செம்ம, அவர் கேம் சூப்பர், அவருடைய எக்ஸிட் ஓகே. விஜேஎஸ்க்கு பேரை கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி கிளியர் பண்ணிட்டாங்க? அவர் யாருக்கும் ஃபேவர் பண்ணல, யாருக்கும் இது சொந்தம் கொண்டாடல, யாருக்கும் அவர் இது பண்ணல அப்படின்னு சொல்லி ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு நல்லா தொக்கா வியானா மாட்டிக்கிச்சு, வச்சு செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். அதுல நைஸா அப்படியே விக்ரமுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க. இதான் இன்னைக்கு எபிசோடு. புரிஞ்சிச்சு. அவளை நல்லா இன்னும் கேட்டிருக்கணும்னு நினைச்சேன். கேட்கல. ரம்யாவை கேட்கல. ரம்யா கேட்டது கட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரம்யா சாண்ட்ரா இஷ்யூ பேசியிருக்காங்கன்ற யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா தெரியல. ஷோ பார்த்தவங்க சொன்னான்னு தெரியும், தெரியல. கட் பண்ணியிருக்காங்க. What are they trying? They're trying to send Sandra negative வெளியா? நோ ஐடியா. மேபி நாளைக்கு தெரியல. நாளைக்கு மேபி எக்ஸிட் நல்லா எக்ஸிட் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சாண்ட்ரா. ஹாப்பியா தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. நீ கூட அவ்வளவு அடி அடிச்சு வியானாவை போயிட்டு கட்டி பிடிச்சி ஆறுதல் லாஸ்ட். இல்லையா, எனக்கு கடைசி வரைக்கும் அது புரியவே இல்லை. சரியா வியானா என்னதான் சொல்ல வந்தாங்க கடைசி? எனக்கு அதை முதல்ல சொல்லுங்களேன். ஸ்கிரிப்ட் மேட்ச் பண்ணி அவளுக்கு சொல்ல தெரியல. இல்லையா அவங்க என்ன கேக்குறாருன்னா, இப்ப எதுக்கு திட்டினன்றாரு? இந்த இடத்துல வந்து அவர் வந்து நான்னா வேற சொல்றாரு, அவர்னா வேற சொல்லுவாரு, இதே இது வேற ஏதாச்சும் இருந்தா வேற ஏதோ சொல்லுவாரு. எல்லாமே வாட் இஃபா தானே இருக்கு. எதுவுமே நடந்ததை வச்சு இங்க பேசுற மாதிரி இல்லையே. அதான் கேட்டார்ல, நீங்க எந்த எபிசோட பாத்தீங்க கேட்டது எபிசோடா அப்படின்ற மாதிரி. அது எபிசோடே பார்க்கல. அது எபிசோடே பார்க்காம போதே சீனை போட்டுட்டு இருக்கு. அது ஓகே. இப்ப கேள, இப்ப என்ன எனக்கு வந்து அங்கதான் பெரிய இவ வந்து என்ன சொல்றான்னா, அந்த இது வந்து என்னன்னா, அந்த ஏதோ ஒரு ஜட்ஜிங் மேட்டர்ல வந்து நான் சொல்லுவா தெரியுமா, நான் வந்து பெண்களுக்காக வந்து சாதகமா பதில் சொல்லுவேன்னு சொன்ன உடனே ஆப்போசிட் சைடுல இருக்கவன் வந்து எங்க டீமும் சாமா சொல்லுவேன்னா, நீ எதுக்கு இருக்கணும், நீ ஜட்ஜ் வேணாம்னு சொல்லி அவன் பண்ணுவான். அவன் தட் இஸ் ஓகே, அது கரெக்டானதுதான். ஆனா அதே இது வந்து நீங்க வேற ஏதாச்சும் பிக் பாஸ் சொல்றாருன்னா நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு டாஸ்க்ல நீ வந்து உன் டீமுக்கு ஃபேவரா இருப்பேன்னு சொல்லி அங்க வந்து ஜட்ஜ் ஆகிறேன்னு வர்ற. தட் இஸ் நாட் டியூட்டி ஆஃப் தி ஜட்ஜ், ரைட்? இது எந்த டீமுக்கு எந்த டாஸ்க்? அது இது என்ன டாஸ்க் ஞாபகம் தெரிய மாட்டேன் எனக்கு. வந்து இரு, அந்த இது வச்சாங்க இல்லையா கோட் டாஸ்க்கு முன்னாடி. இல்ல அதுக்கு முன்னாடி வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கேள்வி கேட்கணும். வீட்டுல யார் நல்லா சமைச்சாங்க, யார் நல்லா வீட்டை பாத்துக்கிட்டாங்க. கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ்யா. வீட்டை யார் நல்லா பாத்துக்கிட்டாங்க, யார் நல்லா சமைப்பாங்க கீழே. அரோரா ஜட்ஜ் அந்த கேம். சோ அதுல வந்து இது பண்ண உடனே அது வேணாம்ட்டாங்க. அதுக்கு வந்து இவங்க கத்துறாங்க. அதான் பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, 2 பேரை சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நான் வந்து நான் கேர்ள்ஸ்க்கு இதுவா பேசுவேன்னு சொன்னோடனே லைக் விக்ரம் அண்ட் நெஃப்ட் எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரே உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்றீங்க, இதுவே நாங்க பண்ணா பிக் பாஸ் சொல்லிட்டாரு அது சொல்றதுக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் இருந்திருக்கு. அது சரி. ஓகே ஓகே. அவங்க சாண்ட்ராவை क्वेश्चन பண்ணதெல்லாம் எதுவும் கேட்கலையா இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு இல்ல, நாளைக்கு கேட்பாங்களா இருக்கும் வச்சு. அவங்க வந்து அந்த இந்த டாபிக் எடுக்க மாட்டாங்க பாருங்களேன், ரெட் கார்டு டாபிக் எடுக்கல. இல்ல நாளைக்கு வந்து அவுட் சைடு இன்ஃபர்மேஷன் பேசுனது மட்டும் தான் பேசிருக்காங்க.
சென்ட்ரா பத்தி பேசினது தெரியல, அதுல தான் வரும், அவ்வளவுதான். பாப்போன்ட்டு. இல்ல உங்களுக்கு இன்னொன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கே வந்து அவன் வந்து அந்த ரெட் கார்டு மேட்டர் தான் பிரவீன் எடுக்க வந்தான். அத விடுங்க ஏவி மாதிரி அப்படின்ட்டாரு ஒரே போடுறாங்க கோடா. நாளைக்கு. இவங்க வெளி இன்ஃபர்மேஷன் பேசினதுல ஏவி மாதிரி போடுறாங்க. ஏவியா போடுறாங்களா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் யாரு வந்து அந்த பக்கம் ஒன்று பேசி இந்த பக்கம் ஒன்று பேசினாங்கன்றது, அப்புறம் கானா வினோத் டைட்டில் வின்னர் அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னது, அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க போல. ப்ளஸ் வந்து ஓ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் வந்து இப்போ இருக்கவங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது யாருமே சாண்ட்ரா பேர் சொல்ல போல இருக்கு. ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் எவிக்ஷனு அவங்களோட ஏவி. அவ்வளோதான். ஓகே ஓகே. ம் நைஸ். இல்ல அதான் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்ல, நெகட்டிவா திவ்யா தான் சப்போர்ட் பண்ண சொல்ல போறாங்க. தட்ஸ் வாட் தே செட் ரைட். ஏற்கனவே கனவனத் போயிட்டாரு, ஸோ எங்க சப்போர்ட்லாம் திவ்யாக்கு தான் சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் டாஸ்க்கு அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே. தெரியல. இல்ல சாண்ட்ராவை இவ்ளோ நெகட்டிவ் ஷேட்ஸ்ல காமிச்சிருக்காங்க லாஸ்ட் வீக். ஏவியாவது ஒழுக்கமா கொடுத்தாங்களா இல்ல அதுவும் ஃபார் தி சேக்? ஏவி நல்லா இருக்கும்னு தான் சொல்றாங்க. பட் நாளைக்கு நமக்கு டிவியில எவ்வளோ டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு தெரியலையே. ஓகே. இன்னைக்கு நான் கானா என்ன சொல்றேன் வினோத்துக்கு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னு நான் என்ன நினைக்கிறேன்ல. சொல்றேன், இங்க வந்து டிஎல்ல வந்து சில பேர்லாம் கதறிட்டு இருக்காங்க. ஓகேவா? ரிவோக் ரெட் கார்டு குரூப் ஒரு குரூப் கதறுது. இன்னொரு ஒரு குரூப் நம்ம கமருதீன் குரூப் ஒரு பக்கம் கமருதீன் குரூப்பாவது பரவாயில்ல. அவனுக்காவது இன்னைக்கு ஒரு ஏவில ஒரு இடத்துல வினோத்தோட ஏவில சென்டிமெண்ட்ல போட்டு கொடுத்துட்டாங்க. குடுத்துட்டாய்ங்க. இப்ப சாண்ட்ராலாம் யோசிச்சீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாலும் அவங்க டாப் 5ல வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஏவி, நல்ல சென்ட் ஆஃப் குடுத்துட்டாங்க. இதுல வந்து இவங்க என்ன வேணா கதறிக்கலாம். ஐய்யய்யோ! அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க நேத்து. அவங்கள அப்படி பண்ணிட்டாங்க, அவங்கள இப்படி பண்ணிட்டாங்க. அவங்க கூட எந்த கண்டஸ்டன்ட்டும் இல்ல. இது எதுவுமே மேட்டர் இல்ல. ஷி ஒன். இங்க இங்க வந்து கனி எவிக்டடு பிஃபோர் சாண்ட்ரா. கமருதீன் பார்வதிய ரெட் கார்டு குடுத்து அனுப்பிச்சுட்டாய்ங்க. இது எல்லாமே நடந்துருச்சு. ஸோ, அதனால கொஞ்சம் கம்முனு இந்த ரிவோக் ரெட் கார்டு குரூப் எவிக்ட் விஜேஎஸ்ன்னு இன்னும் ஒரு 10 நாளைக்கு டேக் போட்டு ஃபுல் மென்டல் ஆயிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி போய் கொஞ்சம் தெரப்பி கிரப்பி எடுத்து அவைங்கலாம் சரியாகிக்கிட்டு இன்னொரு 1 வாரத்துல கம்முனு போய் அவங்கவங்க வீட்ல பிள்ளை குட்டிய பார்த்து வீட்ல வேலை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது நல்லது. அத விட்டுட்டு நாங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். எங்களால தான் ஸ்கேம்ட்ரா அவுட் ஆயிட்டாங்க. ஸ்கேம்ட்ரா நாங்க தான் பேர் வச்சோம். இப்படிலாம் கம்பு சுத்திட்டு திரியாதீங்க. உங்களோட மனசு இதுக்கு நல்லது கிடையாது. உங்க ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நான் போன வாரத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல இருங்க. டீடாக்ஸ் பண்ணுங்க. சோசியல் மீடியா டீடாக்ஸ்னா என்னன்னு கத்துக்கோங்க. தெரப்பி எடுத்துக்கோங்க. உங்க பார்வதிய விட உங்களுக்கு ரொம்ப தெரப்பி அதிகமா தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா நல்லது. நீங்கலாம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அபிகா, இந்த நாளைக்கு ஏதோ ரம்யா சாண்ட்ரா சண்டைன்னு ஏதோ ரூமர் போயிட்டு இருக்கு. அது உண்மையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சண்டைலாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல அங்க சண்டை போட என்ன இருக்கு கேஸ்? எல்லாம் தான் அதானே முடிஞ்சு. எருமட்டை வெளில போகும்போது என்ன சண்டை அடி கிடக்கு. ரம்யா சாண்ட்ரா வந்து பேசி கிளியர் பண்ணிக்கிட்டாங்களாமே. அதே மாரி இதையும் சொல்லிக்கிறேன். என்ன கதை என்ன கதைன்ட்டு வேற சில பேர் குலைச்சிட்டு இருக்காய்ங்க. அது இன்னும் நல்லா குலைங்க. இன்னும் 1 வாரம் குலைங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே வந்து செலிப்ரேஷன் ஸ்பேஸ் 106வது நாள் ஃபினாலே முடிஞ்சோடனே நம்ம போட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆக மொத்தம் ரெட் கார்டு குடுத்தது எங்களால தான். எங்களோட பர்ப்பஸ் ஆஃப் தி ஸ்பேஸ் வந்து நாங்க பார்வதி ஹேட்டர் ஸ்பேஸு. நாங்க நினைச்சத நாங்க சாதிச்சுட்டோம். நாங்க சாண்ட்ராக்கெல்லாம் இங்க யாரும் சப்போர்ட் பண்ணல. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்களா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. எங்களோட ஒரே கோல் வினோத் வின்னர் ஆகக்கூடாது. பார்வதி டாப் 5க்குள்ள போக்கூடாது. 2த்துலயும் அச்சீவ் பண்ணிட்டோம். ஆமாவா இல்லையா விக்னேஷ்? கரெக்ட். அவ்வளவுதான். முடிஞ்சுச்சு. அவன் எடுக்கிற முடிவு எங்களுக்கு நீங்க சாதகமா ரீவோக் இருந்தது. அத நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னும் 106வது நாள்ல இத பத்தி இன்னும் சிறப்பா, தரமா நல்லா பேசுவோம். வெயிட் பண்ணி பாருங்க. மறக்காம நீங்க ரீவோக் அடுத்த பண்ணுங்க, வருஷமும் பண்ணாம போங்க. வந்துருங்கப்பா. நான் முன்னாடியே என்ன ஸ்பேஸ் டைட்டில்லாம் சொல்லிடுறேன். கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி இதேதான். கொடுத்துருங்க ஃப்ரீயா இதேதான் அடுத்த வருஷம். அதான் நீங்க ரீவோக் பண்ணுங்க, பண்ணாம போங்க. நாங்க நினைச்ச 2 பேர் வெளியே போயிட்டாங்க. ஏங்க நான் அதான் நினைச்ச 3 பேரும் வெளில போயிட்டாங்க. அதாவது நான் அந்த ஒரு நிமிஷம் ரிவோக் இருங்க ரெட் அபி அதான் அபி அதான் இருங்க நான் சொல்லிக்கிறேன். நான் 3rd வீக்ல இருந்து ஒருத்தவங்க ரெட் கார்டு கேட்டேன். அவன் அவுட்டு. ரெட் கார்டு வேணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து மிதிச்சதுக்கு அப்புறம் பாருக்கு கேட்டேன். அவங்களும் அவுட்டு. இருந்து கானா வினர் டைட்டில் வின்னருக்கு வந்து எலிஜிபிளே கிடையாது. கொடுத்துருவேன்னு சொன்னேன். அவனும் அவுட்டு.
எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்னு எனக்கு தெரியவே இல்ல. சரி விக்னேஷ், ஆளே போட்டு விடு. கமெண்ட் எனேபிள் பண்ணி விடு. கீழே கதறதெல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே. கமெண்ட் ஆஃப். ஆஃப் கமெண்ட் எதுக்கு பண்ணல ஆஃப் சாம். இருக்கு? நீ போயிட்டு ஒரு கமெண்ட் ஆஃப் போடு. பண்ணலையே. கிளிக் பண்ணு. கமெண்ட் போடு வரும். ப்ளஸ் கொடுத்து என்ன எனக்கு காட்டவே மாட்டேங்குது. ஸ்பேஸ் ரெக்கார்டு ஸ்பேஸ் தானே போட்டிருக்க. ரெக்கார்டு தான் போட்டிருக்கேன். ஸ்பேஸே காட்ட மாட்டேங்குது உன் ப்ரொஃபைல் எனக்கு. சரி மக்களே, அதான் நானும் கேட்டேன். கமெண்ட் ஏதோ பக் ஆயிருக்கு. டேக் பண்ணி கதறுங்க. ஓகே, அப்பதான் தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன கதறீங்க. பேரையும் ஸ்பேஸ் டைட்டிலையும் டேக் பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா கதருங்க. டெய்லி ஹேஷ்டேக் கதறணும். என்ன கதைன்னு போடுறீங்களா? கொஞ்சம் ஹேஷ்டேக்கும் போட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. இட்ஸ் ஓகே. இங்க பாருங்க, இன்னைக்கு எதுக்குங்க பிரவீன் அடிச்சாரு? எனக்கு அதுவும் எனக்கு ஒரு கொஸ்டின் தான். அவனே ஏன் அடிக்கிற? சும்மா நின்னுட்டு இருந்தவனை வேடிக்கை பார்த்தவனை எதுக்கே அடிச்சுட்டு இருக்கேன்? தான் இருந்துச்சு எனக்கு அதெல்லாம். வேற ஏதாச்சும் தெரியாம நமக்கு தெரியாம வேற ஏதாச்சும் போச்சா? நான் லைவ் மிஸ் பண்ணிட்டோமா நம்ம இல்ல ஏதாச்சும்? இல்ல, அவன் ஃபர்ஸ்ட் வந்தோடனே இல்ல இல்ல சொன்னான்ல. அவர் வந்த உடனே வெளியில எல்லாரும் நீங்க உட்கார்ந்துருப்பாங்க, ட்ரூவா இல்ல. எல்லாம் ட்ரூவா இல்ல, ப்ரோ ஹியூமனிட்டி. அது அவன் டாபிக் மாத்த தானே பேசணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் தெரியுமா? பேச பேச டாபிக் மாத்துறான் பாரு அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? இல்ல இல்ல, அது அவன் ஏய் அப்புறமா நான் இவரு சொன்னேன் கூட ஞாபகம் ஏஞ்சி இருக்கா? வந்து அவங்க இப்படி எல்லாம் வந்து பேசாதீங்கன்னு என்ன அப்படிலாம் பேசல. நான் வந்து ஹலோ வஞ்ச அதுதான் புகழ்ச்சியான். அதுவே வந்து டாபிக் மாத்த தான் போனான். அங்க வந்து உட்காரும் போது அங்கிட்டு வந்து அரோராவும் சபரி இல்ல சாரி அரோரா விக்ரம் சாண்ட்ரா விக்கல்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து அந்த ட்ராமா பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. உடனே வந்து எதையோ சொல்லி உங்க 2 பேரோட ஹியூமனிட்டியை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன்னு சொல்லிட்டு விக்கல்ஸையும் இவனே ஆரம்பிப்பான். அங்க இருந்தா அந்த டைரக்ஷன் போய் அங்க போய் திட்டுவாங்க. ஞாபகம் இருக்கா? 3 இன்ஸ்டன்ஸ் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா பிரவீனுக்கு. ப்ரோ. ஆ த திங் இஸ் என்னன்னா, அவருக்கு அந்த ரெட் கார்டு பத்தி பேசக்கூடாது. அதனால அதை கொஞ்சமா டைவர்ட் பண்ணி, நீங்க ஏன் ஹியூமனிட்டி இல்ல, ட்ரூ இல்ல அப்படின்னு அப்படி போயிட்டாரு. அவ்வளவுதான். அதான் அந்த டைவர்ஷன்ல தான் அது ஆரம்பிச்சது. இல்லாட்டி அதை எடுத்துட்டு ஓட மாட்டான் அவன். இல்ல நான் இந்த ரசிகன் இதை எப்படி பாக்குறேன்னா, இந்த வெளிய இருந்து ம் வரும்போது ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல அந்த ம் கீவேர்ட்ஸ்ன்னு நமக்கு முதல்ல அந்த டிஸ்கிரிப்டிவ்க்கு மேல கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஓகே. கீவேர்ட்ஸையோ இவங்க அந்த சென்டென்ஸ் என்னென்ன சினாரியோஸையோ அதை படிச்சுட்டு வந்து இஷ்டத்துக்கு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு ஜம்பிள் பண்ணி கக்கியிருக்காங்க. வியானாவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. இப்ப விஜய்ஸ் கேட்கும்போது வியானாக்கும் ஒரு சினாரியோ கூட மேட்ச் பண்ணி சொல்ல முடியல அவனால. எங்க உள்ள போகும்போது சொல்லிட்டு தானே போனாரு, இவங்க எபிசோட் பார்த்துருக்காங்க இல்லையோ, ரிவ்யூவர்ஸ் மட்டும் நல்லா பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஓப்பனிங்ல ஆரம்பிச்சு தான் சொல்லிட்டு தானே ஆரம்பிச்சாரு. யா 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 ரசிகன் ப்ரோ, இன்னொன்னு ம் கவனிச்சீங்களா? ஆக்சுவலி வியானாக்கு புரிஞ்சிருச்சு. அவ வந்து மாட்டிக்கிட்டோம் ரெக்ரெட்டும் அப்படின்ட்டு. பண்றா. ஆனா வந்து கடைசியில வந்து அவ வந்து அத ஒத்துக்காம, இல்ல நான் வந்து நான் வந்தப்போ என்ன ஸ்டாண்ட்ல இருந்தனோ அதே தான் நான் இருப்பேன். அப்படின்னு வந்து அவனால அத சொல்ல முடியல. ஆக்சுவலி ம் அந்த பிஆர் ஸ்கிரிப்ட் வந்து மாட்டிக்கிட்டா அவ. ஆனா அவ சொல்ல விஜய் கிட்ட பேசும்போது முடியாதுங்க. கூட நீ எப்படிங்க கொஞ்சம் சொல்லுவாங்க? நக்கலா திமிரா பேசின மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நீ அப்படியா, நீ கேக்குறியா, ஆமா ஆமா ஆமான்ற மாதிரி தான் அவளோட ஆட்டிடியூட் இருந்துச்சு இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கூட, இல்லையா? ஆமாமா. அந்த ஆட்டிடியூட் இருக்க தான் செஞ்சு இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. சரியா? எப்படி வெளில வர்றதுன்னு தெரியல. அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு புரியல. நீங்க உங்களுக்காக உட்காந்து அப்சராட்டா எக்ஸ்பிளைனும் பண்றாங்க அத. வாங்குறேன். எம்மா ஓகே. நீ உட்காருமா, சாரி கேளுமா, எதையாச்சும் பண்ணுமா. மறுபடியும் மறுபடியும் ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்காத. எல்லாத்துலயும் வாட் இஃப்ன்னு கனெக்ட் பண்றா. இதுவே வேற யாராச்சும் தான் பண்ணியிருக்க மாட்டாரு. இதுவே வேற யாராச்சும் இது பண்ணியிருப்பாரு. இப்படி பண்ணியிருப்பாருன்ற. எல்லாமே அசம்ப்ஷன் பண்ணிட்டு இருக்கம்மா. நீ ஹலுசினேட் பண்ணிட்டு இருக்க. அதுவாவது உனக்கு புரியுதா இதுடா? யூ ஆர் லிட்டரலி ஹலுசினேட்டிங். எனக்கு இப்படி பண்ணிட்டாரு. எனக்கு இப்படி எம்மா அது டாஸ்க். யூ ஓப்பன்லி சேயிங் தட் ஜட்ஜா வந்து நான் பயஸா இருக்க போறேன்னு நீ சொல்ற. ஹூ இஸ் கோனா அக்செப்ட் தட் ஜட்ஜ்? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு இன்னொரு பாயிண்ட் கூட சொல்றாள், எனக்கு நாமினேஷன் பண்ணதுல பிரச்சனை இல்லைன்னு. அவ வந்து கதறிட்டு இருந்ததே நாமினேஷன் நாமினேஷன் பண்ணிட்டாங்கன்றதுனால. தான். என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க. என் பக்கத்திலே உட்கார்ந்தது என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க. நாமினேட் பண்ணி தான் நான் வெளில போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் எத்தனை வாட்டி ரெஜிஸ்ட்ரேஷனு. என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க, என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க. என்ன நாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 1000 வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்ன நாமினேட் பண்ணா எனக்கு பிரச்சனையே இல்லையாம். எம்மா வாரம் பூரா அதுதாம்மா அழுதுட்டு இருந்த நீ. ஸோ நீ இதுல நான் பிஆர் நல்லா வந்ததுல இருந்து மாட்டிக்கிட்டீங்க. நான் நாமினேட்டே பண்ணல விக்ரம. ஆனா அந்த வாரம் நான் பண்ணேன் அப்படின்னு எப்படி
சரி, இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டுருக்கணும் அவர். அதான் மிஸ் பண்ணிட்டாரு ஆப்பர்ச்சுனிட்டிய. சரி, இப்ப அதுக்கு என்ன? நீ பண்ணா என்ன? பண்ணலனா எனக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கணும். விக்கத்துங்க சிரிப்பு தான் வருது இவ பேச பேச. நல்லா தெரிஞ்சிருச்சு அவனுக்கும். மாட்டிக்கிட்டா அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த ம். ஃபைனலிஸ்ட் கிட்டலாம் விஜேஸ் கேட்குறார்ல, இவங்க உள்ள வந்தது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு? ம். ஆப்வியஸா எல்லாரோட மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. வரும்போது அவங்களுக்கு உள்ள வராங்கன்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும், அவங்க பண்ண விஷயத்தினால தே வேர் ஆல் நாட் ஹாப்பி. ஏன் ஒருத்தர் கூட அத வந்து அ ஓப்பனா சொல்லல. ஓப்பனா சொல்லல? அரோராட்டயும், சபரிட்டயும் ஏன் அத கேட்கல? இல்ல கேட்டு நான் தான் மிஸ் பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியல. நான் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பார்க்கல. ஆ, அரோரா பேசவே இல்லையே. பேசவே இல்லை நீங்க அவரோட. யாரு? அரோரா அரோரா ஃப்ரேம்லயே பேச வரல இன்னைக்கு. நீங்க என்ன பேச அரோரா போறீங்கன்னா இன்னைக்கு எனக்கு அதுவே ஞாபகம் இல்ல. இது அரோரா இருந்தாங்க. பட் ஆனா இந்த கொஸ்டின் அவர் கேட்கும்போது எதுவுமே பேசல. இன்னைக்கு விக்டர்ஸ்க்கு எதுவுமே பேசல. ஆமா பேசலங்க. இன்னைக்கு யாருமே விக்டர்ஸ்க்கு பேசல ப்ரோ. இன்னைக்கு இவனும் பேசல. சபரியும் பெருசா பேச விடல. சபரி ஸ்டார்ட் திவ்யா பண்ணான். பேசுனாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சாண்ட்ரா ஸ்டார்ட் பேசுனாங்க பண்ணான். அவ்வளவுதான். ம். சபரி ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சான். அதாவது எப்படி சொன்னான்னா, உள்ள வந்துட்டு நல்லா செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் அந்த ஓகே. டாபிக் அதோட கட் ஆயிட்டு இட் வெண்ட் ஆன் டு த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ். பட் ஆனா இவங்க கிட்ட கேட்கும்போது ஒருத்தர் கூட அதை ஓப்பனா இல்ல எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆச்சு, அவங்க வரும்போது இப்படி இருந்திருக்கும்னு அதை சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸ். ஒருவேளை சொல்லி அதை கட் பண்ணிட்டாங்களா, நமக்கு காமிக்கலையான்னு தெரியல. போனவங்க யாராச்சும் இருந்தா கூப்பிட்டு பேசணும். அபி யாராச்சும் இருக்காங்களா? நம்ம தெரிஞ்சாச்சும் போனாங்களா இன்னைக்கு? ஹாய் விக்னேஷ் ப்ரோ. ஹாய் ரஜிகன் ப்ரோ. இல்லை ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ப்ரொமோவில் காமிச்ச நிறைய சீன்ஸே வந்து ஒரே ஷோவில் நிமிஷம். கீழே லிசனர்ஸ்க்கு யார் பேசுறேன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. டிஎம் பண்றாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. லிசனர்ஸ் கிக் பண்ணிட்டு யாராவது வா. கேக்குதா? ரீகனெக்ட் பண்ணிட்டு வா. நான் ரீகனெக்ட் இப்போ தான் பண்ணேன். லிசனர்ஸ் கேட்குதுன்னா தம்ஸ் அப் மட்டும் பண்ணுங்களேன். ஏன்னா கேட்கலன்னு டிஎம் பண்றாங்க. ஸ்பேஸே உடஞ்சு போச்சோ. யார் மீட்டிங்? கேக்குது நிறைய பேர் பண்றாங்க. கேக்குது ஓகே ஓகே விக்னேஷ். ஓகே ஓகே அப்டேட் ஓகே ஓகே. அப்டேட் பண்ணுங்க. கேட்காதவங்க அப்டேட் பண்ணிட்டு திரும்பி ஜாயின். ஆ ப்ரோ இதுதான் என்னன்னா இன்னைக்கு வினோத் வந்து ம். பாட்டு பாடியிருப்பாரு மேடையில். அதுவே கட்டு ஷோவில். நமக்கு இது ஓகே. இல்லை ப்ரொமோவில் போட்டதே வந்து வரல இன்னைக்கு ஷோவில். ஓ ஆமால்ல. ப்ரோமோல வந்துச்சு. இது என்னது அந்த கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. இவர் வந்து நமக்கு வந்து இது பண்ணுவார். விஜய் சேதுபதி ம். ஒரு பாட்டு. ம். அதுவே மிஸ்ஸு. ஸோ இல்லை அங்கே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு இதில் பார்த்தேன். ஸோ எல்லாருமே கேட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வரும்போது வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ம். அவங்க பேசுனதெல்லாம் வந்து எங்களுக்கு ஹர்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு ஓகே. இன்னைக்கு நிறைய எடிட்டரில் வந்து போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ பிரவீன் வந்து அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா அவன் வந்த உடனே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹியூமனிட்டி இழந்துட்டீங்க அப்படின்றது வந்து அந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான். இன்னைக்கு அதை தான் உளர்னான் அவனும். கார் ம். இன்சிடென்ட் சொல்லிட்டு அதை பற்றி தான் பேசிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பேசும்போது தான் வந்து ஓகேடா நீங்கள் வந்து நல்லா தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னது. பட் அவன் வந்து வந்த உடனே அவன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட்டாக தான் வந்து அதை சொன்னான். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அவன் வந்து உட்காந்து பேசும்போது இவங்களை வந்து இல்ல வந்தோடனே அப்படிதான் பேசினான். அப்புறம் அந்த பிரவீன் காந்தி வந்து எந்திரிச்சு வந்து வஞ்ச புகழ்ச்சியா இருக்கு அப்படின்னு மாத்திட்டான் அப்படியே அதான் டக்குன்னு. அதுக்கப்புறமா உட்காந்து பேசும்போது வந்து அப்படியே வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக நோட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அதுதான் வந்து அவர் வந்து கேட்ட உடனே வந்து ஐயோ என்னடா இது கூட பார்த்துட்டு கேட்குறாங்களேன்ற மாதிரி அவன் வந்து மழுப்ப பார்த்தான். ஆனால் விஜேஎஸ் வந்து நீ சொல்லு எதை பேஸ் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை வச்சு செஞ்சு விட்டது. அவனை செஞ்சது கரெக்டு தான். ஆனால் ஏன்டா நீங்கள் வரீங்க அன்னைக்கு டேல என்ன நடந்தது நீ வெளியே வந்து பார்த்துட்டு நீ வந்து சொல்லுவ. என்ன ஹியூமனிட்டினா வந்து என்னன்னா அப்போ அவங்க எட்டி வச்சது வந்து கரெக்டுன்றானா அவன் எதை மீன் பண்ண வரான்ற மாதிரி தான். அதுவும் புரியல ஆக்சுவலி எனக்கு. அதான் எல்லாமே கொஞ்சம் நான் சிங்காவே போன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. அதுதான் இப்போ அவனுக்கு வந்து என்னன்னா அவங்க எட்டி வச்சவங்க வந்து ரைட்டு, இவங்க வந்து அவங்கள திட்டினது பேசுனதுலாம் வந்து ஹியூமனிட்டி இல்லைன்ற மாதிரி இருக்கு. அப்புறம் உள்ள வந்து எதுக்கு அப்ரிசியேஷன் டு விக்ரம் அண்ட் சபரி? எல்லாமே ஆக்ட் தாங்க. எல்லாமே அதுதான் இப்ப ரம்யா கேட்ட மாதிரி அது உண்மையா இது உண்மையான்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ரம்யாவெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. ரம்யாவுக்கு கூட டோஸ் விழுந்திருக்கு. ஆனால் அதெல்லாமும் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியல. நீ வந்து வெளியே பார்த்துட்டு வந்ததை வந்து நீ பேசக்கூடாதுமா இங்கே உள்ள. நீ வந்து செலிப்ரேஷன் வீக்குக்காக வந்திருக்கீங்க.
நீங்க அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணுமே தவிர நீங்க வந்து போட்டு அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி எல்லாரையும், அதாவது கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்தாங்களே எல்லாருமே கேட்டிருக்காங்க. அது டோட்டலா அப்படியே வந்து கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அது என்ன வருஷம் வருஷம் பண்றதானே ப்ரோ. வந்து கடிக்கிறது தானே வேலையா வச்சுட்டு வர்றாங்க. இல்ல அதுதான் ரசிகன் ப்ரோ. ம். எனக்கு என்னமோ சாண்ட்ராவ எவிக்ட் பண்ணதே விஜேஸ ஒயிட் வாஷ் பண்ணதான்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி. பாசிபிலி. ஏன்னா, இல்லங்க வெளியில வியானா அதானே வந்து போயிட்டு ஒரு இருக்கு. கமெண்ட் திருப்பி சொல்லியிருப்பா திருப்பி. ப்ரோ. ம். வியானா. என்ன சொன்னா? பிரஜின எவிக்ட் பண்ணதே இவங்கள டாப் 5க்கு கொண்டு வரதான் அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பா. லைவ்ல. எனக்கு என்னமோ இவன் சாண்ட்ராவ எடுத்ததே விஜேஎஸ்க்கு நல்ல பேர் வரணும். எதுவும் கெட்ட பேர் வந்துரக்கூடாதுன்னு எடுத்த மாரி தான் எனக்கு இருக்கு. ம். இதுக்கப்புறம் என்ன கெட்ட ஏற்கனவே பேர் இருக்கிற பேர் பார்த்தா இல்ல அதுதான் புதுசா வேற கெட்ட பேர் வரணுமாக்கும் இதுக்கப்புறம் அவருக்கு. என்ன கெட்ட பேர் வர வேண்டியது இருக்கு அவருக்கு அதான் ஃபுல்லா சொல்றேன். இதுக்கப்புறம் என்ன கெட்ட பேர் இருக்கு? மொத்தமா இந்த அடியில என்ன இதுக்கு வந்து அடிச்சு பிரஜனை துவைக்கிறாங்க. வந்துட்டு சும்மா மணி பாக்ஸே எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு வச்சுட்டு எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி. அவங்களுக்கு தெரியாது இல்ல உள்ள எடுக்கணுமா வேணாமான்றது. இல்ல இல்ல அவங்க மணி வந்து அவங்க இது பண்ண தேவை இந்த மாதிரி மணி எடுத்துக்க மாட்டாங்க அவங்க இருந்தாலும். அதுதான் அதுவும் இல்லாம வந்து ப்ரோ நேத்து நம்ம பேசும்போது அந்த இது லைவ்ல பார்க்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலா வினோத்தை தூண்டி விட்டது ரம்யாவும் திவ்யாவும் தான். ப்ரோ ரம்யா அதுக்கப்புறம் நான் வீடியோ பார்த்தேன் சரியா. ரம்யா கண்ணே காட்டி சொல்லியிருக்காங்க. என்ன வேணா நடக்கலாம். அவங்க நினைச்சா என்ன வேணா நடக்கும் அப்படின்ற மாதிரி கண்ணு காட்டி அங்க கிச்சன் ஏரியால ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அதுதான் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தேன். அப்போ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கேஎஸ் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, விஜய் ஒயிட் வாஷ் பண்ணதான் சாண்ட்ராவ அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு. அது பார்ட்லி ட்ரூவா இருக்கலாம். ஆனா, அதுக்கு போய் இந்த பொயானா தான் ஒரு ரீசன்னு சொன்னீங்க பாருங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? இங்க ஒரு ரெட் கார்டு கும்பல் ஒண்ணு இருக்கு பாருங்க. ரிவோக் ரெட் கார்ட் எவிக் விஜேஎஸ் அப்படின்னு அவங்க பண்ணதுனால தான் இப்போ ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. அதாவது பூனை கண்ண மூடுனா உலகம் இருண்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அப்படிலாம் சொல்லி தயவு செஞ்சு நீங்க வந்து விஜேஎஸ் இல்ல அசிங்கப்படுத்திடாதீங்க. வியானாக்கு கிரெடிட் கொடுக்க கூடாது. கொடுக்குறாங்க. வியானால அது ஒரு பொய்யானா. இல்ல அப்புறம் இந்த அபிகா ஓவர் ஆ. ஆட்டமா இருக்கு. நாங்க அதான் நான் சொல்றேன். எங்களுக்கு வந்து அதாவது அவார்ட் என்ன கிடைக்கும் வேணா ஆட்ட போடலாம். ஃபினாலில. கேஸ் அதான். ஒண்ணே ஒண்ணுதான். என்ன வேணா சரி ஆட்ட போடலாம். கேளுங்க கேஸ் டாப் நான் 5 ஒண்ணு இருங்க. அபி கே நீங்க இருங்க இவ்வளவு இருங்க யோசிக்க ரசிகன். வேணாம். இருங்க 2 ரசிகன். நாள்ல இருங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ம். 2 நாள்ல சாண்ட்ரா திருப்பி கெஸ்டா வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அதே உங்களால அதே அதே முடியுமா? அதேதான். ஃபினிஷ்ட் ஆர்கியூமெண்ட் கிளம்புங்க அது அப்படின்ட்டு விடுங்க. போயிருக்காரு. நாளைக்கு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்து நல்ல ஏவி போட்டு தான் அமைச்சிருக்காங்க. இங்க உட்காந்து கதறலாம். ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு கதறலாம். வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு அழுகலாம். என்ன வேணா பண்ணலாம். ஒண்ணும் கிடைக்காது. திரும்பி வர முடியாது. இப்ப சாண்ட்ரா உள்ள ஃபினாலேக்கு வந்து வர முடியாது. இல்ல இப்ப சாண்ட்ரா திரும்ப கெஸ்டா உள்ள வந்து இவங்க சொன்ன பொய்யெல்லாம் திரும்ப கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? Will she confess? இட் இஸ் நாட் கோனா கண்டிப்பா பாதர்ங்க. கேட்பாங்க. உங்களுக்கு புரியுதா? இல்லங்க கேட்க மாட்டாங்க. She doesn't give a damn about these people at this point, right? ஆக்சுவலா இல்ல கண்டிப்பா திவ்யாவை கேட்பாங்க. ஏன்னா திவ்யா வந்து அந்த மாதிரி நினைச்சிருக்காங்கல்ல. இல்ல இன்னொரு ஒரு See, விஷயம் she பாருங்க. will not give mileage to those people. சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. உள்ள வந்து இப்ப சாண்ட்ரா கேட்டா அது அவங்களுக்கு மைலேஜ். அந்த மைலேஜ குடுப்பாங்களான்னா கொஸ்டின் மார்க். தரமாட்டாங்க. திருப்பி திவ்யா கேட்டாங்கன்னா திவ்யாக்கு மைலேஜ் தான் ஏறும். ஆனா ஆக்சுவலி கண்டிப்பா சபரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சபரிக்கு பண்ண வாய்ப்பு இருக்கு. சபரிக்கு பண்ணுவாங்க. சபரிக்கும் விக்கல்ஸுக்கும் பண்ண வாய்ப்பு இருக்கு. மத்தபடி வேற யார்ட்டையும் போக மாட்டாங்க. ஆக்சுவலி இன்னொரு ஆனா ஏன்னா ரசிகன் நீங்க போட்ட டிபி பாக்குறப்ப நான் ஃபேக்கு சும்மா கலாய்க்கிறீங்களோன்னு நினைச்சேன். ஏங்க ரசிகன் நான் மதியமே போட்டேன். யாருமே நம்பலன்னா என்ன பண்ண முடியும்? ரசிகன் அரோராக்கு போட்டது நியூஸ்லயே போட்டாங்க. ப்ரோ அது நான் கிட்ட எனக்கு அது சொன்னேன். எனக்கு எவன் பாக்குறான்னு தெரியல ப்ரோ. அவன் நியூஸ் போடுறேன் கூட கொஞ்சம் புடிச்சு கொஞ்சம் கொடுங்களேன் எனக்கு. ரசிகன் அது ப்ரோ நீங்க ஒரு நீங்க தெளிவா அதுக்கு போட்டனாலதான் அடுத்த சாண்ட்ரா போஸ்டே எவிக்ட் போட்டேன் சரியா? பண்ணாங்க. அதுக்கு இல்ல அடுத்த நீங்க போஸ்ட் தெளிவா போட்டனாலதான் போட்டேன். சாண்ட்ரா எவிக்ட் பண்ணிட்டாங்க ம். ரசிகன் ப்ரோ. இல்ல என்ன ப்ரோ அரோரா இல்ல இல்ல சொன்னீங்க. இல்ல ஸ்கூப் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் வந்து போடுறதுக்கே பயந்தாங்க. ஓகேவா, நாங்கெல்லாம் மத்தியானமே சொல்லிட்டோம். ரசிகன் தான் வெயிட் பண்ணுங்க ரசிகன், யாராவது போட்டு மாட்டுவாங்க அப்புறம் போடலான்னு பார்த்தா போட்டாரு அவசரப்பட்டு. ஏங்க நமக்கு தெரியும் போட்டாச்சு அவ்வளவுதான். இதுல என்ன மேனிபுலேட் பண்ணதுக்கு என்ன இருக்கு? நான் ஆனா ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான் போட்டேன். சில மதியமே பேர் தெரியும். சொன்னாங்க விக்ரம் தான் வெளியே போகணும் அதுதானே இது. அப்புறம் தான் சாண்ட்ரா வச்சு நெக்ஸ்ட் வீக்கும் ரன் பண்ற மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஓ ஆனா ஓகே. ரசிகன் நீங்க அரோரா எலிமினேஷன் அப்டேட் போட்டு அத ஒரு நியூஸ் சேனலும் பார்த்து போட்டு
அத வெரிஃபை கூட இல்ல எனக்கு பண்ணாம நிஜமாலே புரியல போட்டுருக்காங்கன்னா சரியா. எந்த நியூஸ் சேனலும் கொஞ்சம் எடுங்களேன். இல்ல ஷி இஸ் நாட் ஈவன் எ நாமினேஷன். ஓகேயா? நான் அதுதான் அதுக்காக தான் சொல்றேன். அரோவா நெக்ஸ்ட் ஸ்பேஸ்லயே அத சொன்னேன். ஒரு வெரிஃபை ஆ. கூட பண்ணாம போட்டுருக்காங்கன்னா, அப்புறம் நீங்க எவ்ளோ பெரிய ஆளுன்னு பாத்துக்கங்க. கண்ண மூடி நம்புறாய்ங்க. கெத்து தான். சரி விடுங்க. ரெட் கார்ட் குடுத்து தூக்குறாளாச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற நமக்கு இதெல்லாம் என்ன இருக்கு? அப்புறம் இன்னொரு என்ன கரெக்ட் தானே அபி? இல்ல ரசிகன் bro, இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்களா? ஸோ அவங்க வந்து என்னது? சாண்ட்ரா வந்து வேலை செஞ்சே ஆகணுமா, உக்காஞ்சி சாப்பிட்டு பார்த்துக்கோ, அவங்க வந்து பிக்னிக்கா வந்திருக்காங்கன்னு. அம்மா அப்போ இல்ல புரியல. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துட்டு அந்த பேசிக் அறிவு இருந்ததுன்னா நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து எவ்வளோ ஒரு மென்டல் இதில் ப்ரெஷரில் இருப்பாங்க. நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம், நம்ம அடுத்த லெவலுக்கு போக மாட்டோமான்னு. வேலையை நீங்கள் வந்து செய்யுங்க. ஏன் எவ்வளோ நாள் இல்ல ப்ரோ. இவங்க எல்லாமே பாசிட்டிவா எல்லார்கிட்டயும் நல்லா சிரிச்சு, ஜாலியா இருந்திருந்தாங்கன்னா, அவங்களும் உள்ள வந்து எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சிருப்பாங்க. நீங்க பக்கத்துல போனாலே கக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி செய்வாங்க? அப்ப அது நீங்க பேசுங்க, நான் வேலை செய்றேன் நான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். லாஸ்ட் சீசனில் வந்து டேய் நீங்கள் யாரும் வேலை செய்யாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி செஞ்சாங்க. அதுதான் வந்து அந்த செலிப்ரேஷன் வீக்குக்கான ஒரு இது. கரெக்ட் ப்ரோ. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா வந்து என்னோட தாட் என்னன்னா, 2 குழந்தைய வெளிய விட்டு அம்மா தனியா இருக்குது எவ்வளோ கஷ்டம். இப்ப இருக்கிற டாப் 5க்கு வந்தாங்கன்னா ஓகே. டாப் 6 எடுத்துக்கலாம். 6ல இருக்கிற வரைக்கும் வினோத்துக்கு குழந்தை இருக்கு, சாண்ட்ரா குழந்தை இருக்கு. மீதி யாருக்குமே இல்லல்ல. இல்ல அவங்களாம் அனாதை இல்லன்னு கேட்டாங்களே. அவங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் இருக்கு, குழந்தை இருக்குன்னா, நான்லாம் அனாதையான்னு கேட்டாங்களே அவங்க. 4 வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்தைங்க இருக்கிறப்ப அம்மா இல்லன்னா எப்படி ப்ரோ? அது யோசிக்கணும்ல. சரி நீ அவ்வளோ உண்மையானவளா இருந்தா வினோத்தும் உங்க அம்மா வினோத்தும் நீ நினைச்சு வினோத் சொல்ல என்ன வேண்டியது. சொன்னாரு, என் குழந்தை வந்து பேசவும் வராது, என் குழந்தை என்னான்னே தெரியல, உடம்பு சரியில்லைன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. குழந்தை வந்து பார்த்துட்டு போனா கூட பொன் குழந்தை வந்து இப்படி பேசுனா அப்படி பேசுனா, குழந்தை பத்தி தான் அவர் மோஸ்ட்லி கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு வெளி உலகத்தை பாக்குறப்ப. ம். அதுல பாக்குறப்ப சாண்ட்ராக்கு வந்து 2 பெண் குழந்தை. சோ அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கதான் செய்யும், கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா அந்த குழந்தைங்க உள்ள வரப்பயே ரொம்ப ஃபீல் பண்ணி தானே அழுதுங்க 2 ம். குழந்தைங்க. வியன்னாவே இல்ல ரசிகன் ப்ரோ, ஒரே ஓகே தான் ப்ரோ கொஸ்டின். இந்த வாட்டி. இல்ல சொல்லுங்க நம்ம சொல்லுங்க. நேத்துல இருந்தே சொன்னோம், கானா வினோத்துக்கு காசு எடுத்ததுக்கும் அரோராவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ம். இன்னைக்கு காலைல இருந்து பாக்குறேன், இதேதான் சொல்லுறாங்க. கானா வினோத் போனதுக்கு அரோராவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நேத்தே அந்த பொண்ணு கிளியரா சொல்லிடுச்சு. ஐயோ அந்த 18 லட்சம் போச்சேன்னு புலம்பினுக்குது அது. அப்பயே கிளீனா தெரியுது. இவங்க என்ன தற்கொலை ஆகுறானுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒருத்தர் எங்க ஸ்பேஸ் போட்டு காலை உங்களுக்கு அதாங்க புலம்பினுக்கிறாரு. சொல்றேன். ஐம் டெல்லிங் யூ ரைட். இது எல்லாமே வந்து தே ஆர் பிரிங்கிங் இட் ஃபார் த பிஆர் சரியா. ஆப்போசிட் பிஆர் வந்து இப்போ இவங்க ப்ளேம் பண்ணிட்டா தட் பிகம்ஸ் ஈஸி. கானா வினோத் ஓட்டு வந்து அங்கே போயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க இதெல்லாம். அதான் அதான். இப்போ அதான் அடுத்த டார்கெட் அதான். கானா வினோத்தோட இப்போ எங்கே போக போகுது? இன்னொன்னு எனக்கு கானா வினோத் போனதுக்கு கானா வினோத் தான் காரணம். எனக்கு எனக்கு இன்னொன்னு என்ன தோணுன்னா, கானா வினோத் எடுத்தது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. ஆனாலும் ரியாலிட்டியா நான் என்ன சொல்லணும்னா, கானா வினோத் வந்து டைட்டில் வாங்குற அளவுக்கு எலிஜிபிளான பர்சனா கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் தான். ஆனா 100% எலிஜிபிள்னா கிடையாது. ஏன்னா நம்ம தருண் ப்ரோ இவ்ளோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் ஆமா இருக்கா? ஆமா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இவருக்கு பயங்கரமான தடுமாற்றம். ஆக்சுவலா இவருக்கு வந்து ஒரு கிளியரான மைண்டே கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா ஒரு கிளியரான மைண்ட் இல்லாதவங்க டைட்டில் வினர் ஆகிறது தகுதியே முதல்ல கிடையாது. ஓப்பனாவே நான் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்டெடியே இல்லாம யார் எவ்வளவு சொன்னாலும் சரி, நீ தெளிவா இருக்கணும் முதல்ல அந்த விஷயத்துல. ஒரு தெளிவா இருந்தவங்க தான் டைட்டிலே கொடுக்கணும். ஆக்சுவலா சொல்ல போனா இவர் வந்து நல்ல ஆளுதான், நல்ல மனுஷன், நல்ல கவுண்டர் பண்ணாரு, எல்லாத்துக்குமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சூப்பரா விளையாடினார் கேம் எல்லாமே. ஆனா இந்த விஷயத்துல டோட்டல் பயங்கரமான வீக். ஓப்பனா சொல்ல போனா இவரு போய் வாலண்டியா போயிட்டு இவரே போய் கை வச்சு அந்த 12 லட்சத்தை எடுத்துட்டாரு. ஆக்சுவலா அது டோட்டலான ஃபால்ட் இவர் மேலதான். இவர் எடுத்ததும் ஓகே கரெக்ட் தான். ஆனா அதான் சொல்றேன், என்னோட பொறுத்த வரைக்கும் இவர் டைட்டில் வின்னர் அளவுக்கு ரேஞ்சும் கிடையவே கிடையாது. ஓப்பனா அந்த டேலண்ட் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த குவாலிபிகேஷனால அவர் ரிஜெக்ட் ஆயிட்டார். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவர் ஸ்ட்ராங் இல்ல ப்ரோ, உண்மைதான் அது. ஏன்னா அவரு பொட்டி எடுக்கிறப்பவே கை நடுங்கின மாதிரி தான் பொட்டியை தவிட்டாரு, கீழே பொத்துன்னு கீழே சத்தியமா போட்டாரு. இது வரைக்கும் நீங்க யாருன்னா பாத்துறீங்களா டைட்டில் வின்னர் இந்த மாதிரி இருந்து நீங்க பாத்துறீங்களா? இது வரைக்கும் ஜெயிச்ச டைட்டில் வின்னர்ல ஐயோ கிட்டத்தட்ட இல்ல 8 சீசன் ஒரு ஆக்சுவலி டைட்டில் நீங்க வின்னர். சொல்றீங்க. அவரு வந்து அவருக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. எங்க வீட்லயும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவருக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் ஐயோ இருக்காங்க. நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. அவர் டைட்டில் நான் எப்படி சொல்லுவேன்னா, நின்று இருந்தா அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. நான் இப்பயும் சொல்றேன். நானும் அதான் கண்டிப்பா ஆனா சொல்றேன். இவரு டிசர்வ்ட் இல்ல மட்டும் தான் சொல்ல வரேனே தவிர
ஏன்னா ஒரு பதட்டமான ஆளு, ஒரு மாதிரி குழப்பமான ஆளு டைட்டில் வினருக்கா போகக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன் தவிர வேற எதுவுமே சொல்லவே இல்லை. இவர் இன்னும் தான் இவர் ஓட்டுல லீடிங்ல இவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆனா இவர்கிட்ட ஒரு 80% கரெக்டா இருக்குன்னா ஒரு 20% ஒரு தடுமாற்றத்துல தான் இவர் போயிட்டாரு. அந்த மாதிரி தடுமாற்றம் இருக்கிறவங்க டைட்டில் வினரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல வரேன். அதுதான் அப்பனா இவர் ரியாலிட்டியா திவ்யாவுமே ஒரு ஆக பண்ணிட்டு போயிட்டாரு. முடியாதே. நீ வேற யாருமே இல்ல. ஓப்பனா சொல்ல போனா எனக்கு இந்த ஷோ அதுதான் நானும் எதிர்பார்க்கறேன். யாருக்கிட்ட கொடுக்க போறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. முதல்ல இந்த சீசனே என் தலைவன் அழிச்சிடணும் சபரி பிக் பாஸ் கொடுங்க. சீசன்ல இருந்து. ரசிகன் ப்ரோ நிஜமாவே சபரி கூட கண்டிப்பா வாங்கிட்டு ப்ரோ. சபரி கூட வாங்கிட்டு போகட்டும். திவ்யாலாம் சீரியஸா எதையாச்சும் ஒரு பண்ணுவான். நல்லதா ஒரு 4 ஆமா நல்லதாவது பண்ணுவான் அவன். அவன் பண்ணுவான். ஆமா கண்டிப்பா. அதுதானே ப்ரோ நானும் சொன்னேன் நேத்து. ஆக்சுவலா வந்து என்னன்னா இல்ல நான் ஆக்சுவலா இத ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஆக்சுவலா லாஸ்ட் எபிசோட் நான் சண்டே அப்பயே சொல்லிட்டேன். சபரிக்கு இந்த ஒரு விஷயத்துக்காவது கொடுத்துருக்கலாம்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அப்பயும் சொன்னேன் அவன் அந்த டாஸ்க் அவுட் நான் சொன்ன பாத்தீங்களா, இப்பயும் சரி நான் இதுதான் என்னோட பதிலே தான். ஆக்சுவலா சாண்ட்ரா விழுந்ததுக்கு எழுந்து முதல்ல வந்த ஒரே ஆளு அவன் மட்டும்தான். இமாடிட்டி பிரகாரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் கொடுக்க வேண்டியது. ஆனாலும் அவன் மேலேயும் ஒரே ஒரு சின்ன ஃபிளா இருக்கு. அந்த 10% அது பாஸ்ட். அதை பத்தி பேச விரும்பல. அந்த ஒரு விஷயம் தவிர உண்மையிலே சொல்றேன், அந்த விஷயத்துல வந்து சபரி வந்து பெஸ்ட். அவன் ஏதோ வெங்காயம் முறிச்சானோ இல்ல வெங்காய செடி வளர்த்தானோ இல்ல மிச்சர் சாப்பிட்டானோ ஓப்பனா இந்த 15 பேர்ல யாரோட ஆமா அதெல்லாம் அவன் பண்ணான். ஆனா அதை பண்ணாலும் அவன் டைட்டில் வாங்குறானா அப்ப அதை விட ஒஸ்டா தான் உள்ள எல்லாருமே இருந்திருக்காங்க. சீசனோட அவ்வளவுதான் எனக்கு சீசன் பொறுத்த நிலைமை அந்த வரைக்கும். நிலைமையில தான் ஆமா இருக்கு. bro. ஆமா அவ்வளவு கேவலமான சீசன் இந்த சீசன் மட்டும்தான் பின்னாடியே ஓப்பனா சொல்ல யாரை போனா. பத்தியும் பேசுனதும் இல்ல அவன். ஆமாமா உண்மையாலே பெருசா பேசவும் ட்ரூத்ஃபுல் மாட்டான். பர்சனாக ஆக்சுவலா இருந்தான். இப்போ நீங்க அவனை கவனிச்சீங்கன்னா கடைசியா ஒரு 2 வாரமா கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரியே தெரியுது. அதுக்கு முன்னாடி ஃபேமிலி அவன்கிட்ட வீக்கு ஒரே அப்புறம் ஒரு தாங்க. ஒரே ஒரு ஃபேமிலி வீக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கான் அவன். அவனை அந்த விஜய் சேதுபதி அச்சாரு பாத்தீங்களா, அதுல இருந்தே அவன் ஒரு மாதிரி மண்டை குழம்பி ஆன மாதிரி ஆயிட்டான். இந்த பார்வதி கிட்ட அடிபட்டதுல இருந்து அவன் பார்வதி கண்ணுல வீங்கல, அவன் மண்டையில ஏதோ வீங்கின மாதிரி அவன் ஆயிட்டான். ஐயோ நம்ம வேற ஏதோ பண்ணிட்டோமா, தப்பு பண்ணிட்டோமா, ரொம்ப மேஜரா இந்த அடி அடிக்கிறாங்களே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம அவன் நிறைய லூஸ் டாக் வேற விட்டுட்டான் அந்த அந்த சினாரியோ நடக்கும்போது. ஒரே நிமிஷம். இன்னைக்கு ஓகே பயங்கர மாக்கிங் லைவ்ல வியானா கனியெல்லாம் மார்க் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப ஆமா பார்த்தேன். பெஸ்டா இருந்தது ப்ரோ அது. எனக்கு ஒரே பிடிக்கல. நிமிஷம் ஒரே நிமிஷம். பாரதி பேசிருங்க, அதுக்கப்புறம் ஆனந்த் அப்படியே நம்ம கண்டிப்பீங்களா. ப்ரோ ஒன்னேன்னு மட்டும் சொல்லிடுறேன். வாட்டர் மிலன் பாத்தீங்களா, ஒன்னேன்னு சொன்னாரு கானா வினோத், இது நீ தப்பா எடுத்துட்டு கூட சொல்லிடு, ஆனா இதெல்லாம் 1 hourல வரல, லைவ்ல சொல்லிக்கிறாப்புல. அதெல்லாம் எனக்கு என்னமோ கொஞ்சம் ரியலா நம்ம தான் தெரிஞ்சது மேபி. ஆனா வாட்டர் மிலானுக்கு கானாவெட் மேல ஒரு காண்டு இருக்கு, ஏன்னா நம்மள இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அழுதுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரியல் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி அங்க உள்ள சொல்லும் போதும் அந்த 1 hour எபிசோட்ல வரல, நீ வேணா சொல்லிடு நான் தெரியாம எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. நான் இன்னமும் சொல்றேன், கானா வினோத் அழுது எதுக்கு அழுதாருன்னா, நான் இப்ப சொல்றேன் பாருங்களேன், அவர் தப்பா ஒரு எடுத்துட்டாரு, அதனாலதான் அவர் அழுதாரு. ஆக்சுவலா சொல்ல போனா அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவசரப்பட்டு நம்ம பண்ணிட்டோமே, இதை தூக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணுல அழுக வருது. ஆனா அதை மேட்ச் பண்றதுக்கு இந்த காசே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் ஒப்பனா சொல்ல போனா அவர் இன்னும் நல்லதான் ஃபுல் அண்ட் ஃபுல். அவர் ஃபுல்லா அழுதுறதுக்கு ரீசனே அதான், அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு மனசுல ஆனா இருக்கும் கன்ஃபார்மா. ஹாய் ஆல். எனக்கு ஒரு இதுக்கு கேட்கணும். இந்த நாளைக்கு சாண்ட்ரா எவிக்ஷன்ல சாண்ட்ராக்கு ஏவி போட்டாங்களா? போட்டாங்க. நல்லாவே ஏன்னா நான் ஒரு போட்டுருக்காங்க. ட்வீட் பார்த்தேன், ஒருத்தவங்க ஏவியும் இல்ல ஸ்டேஜும் இல்ல அப்படின்னு இருந்தாங்க. அதனாலதான் கேட்டேன் நான். இல்ல எனக்கு புரியலையே. டாப் 5 வந்தவங்க எலிவேட் ஆகும்போது எப்படி ஸ்டேஜ் இல்லாம ஏவி இல்லாம வரும்? அவங்க என்ன ரெட் கார்டா வாங்கிட்டு போறாங்க? அது அப்படி போட்டுட்டு கருமாடா பாருடான்னு போட்டிருந்தானுங்க. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கவலையாயிடுச்சு. ஒருவேளை எதுவும் ட்விஸ்ட் அவங்க இருந்துச்சு. ரெட் கார்டு கொடுத்ததுல இருந்து எல்லாம் ஒரு டைப்பா தான் சுத்துறாங்கங்க அவங்க. அதனால ஓகே. இல்லங்க கேளுங்களேன். இப்ப ஒண்ணு இப்ப வெளில ரெட் கார்டு கொடுத்ததுக்காக சேனல்ல இருந்தே வந்து இவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. சரியா? இல்லங்க. இங்க என்ன தெரியுமா? நீங்க வந்து பாத்தீங்க ஏவி இல்ல ஸ்டேஜ்ல சொன்னீங்கல்ல, அது அவங்க வந்து பாருக்கு போட்டிருக்காங்க. நீங்க சாண்ட்ராக்கு நினைச்சிட்டீங்களா? பாருடா, அதுடா, இதுடா அது பாருக்கு போட்டிருக்காங்க. நீங்க தவறா அதாங்க நினைச்சிட்டீங்க. நோ பாரு, நோ ஏவி, நோ சம்பளம், நோ பைசா. அப்புறம் ஒரு ஹோஸ்ட் விஷயம் மூஞ்சில முழிக்கிறது. காமெடியா இருக்கு எனக்கு. ரிவோக் ரெட் கார்டு எப்படி வெக்கமே இல்லாம அதை உங்களால கேட்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க வெக்கப்படுறவங்க தான் அவங்க பாரு ஃபேன்ஸ் எப்படிங்க இருப்பாங்க? இல்லங்க எனக்கு விஜய் புரியல. சேதுபதியே கழுவி ஊத்திட்டீங்க, அந்த டிவியே கழுவி ஊத்திட்டீங்க. திருப்பி நீங்க சொன்ன உடனே ஓகே மேடம் இந்தாங்க நாங்க ரிவோக் பண்ணிட்டோம்னு கொடுத்துருவாங்களா என்ன? எனக்கு புரியலையே அவங்க கேக்குறது. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் தெரியுமா? ரிவோக் பண்ணிட்டு அடுத்த சனிக்கிழமை பார்வோ வீட்டுக்குள்ள கூட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து டைட்டில் கொடுத்து அமுச்சு வச்சிடணும். அவ்வளவுதான்.
ஏங்க அடுத்தது சீசன் 10க்கு அவங்கள ஆங்கரா கூட ஆக்குவாங்க. என்ன ஆக்கட்டுங்க ஆளுங்கள ஆக்கலாம் நீங்க? ஆக்கலாங்க. மென்டலா இல்லங்க இருக்கீங்களா என்ன? இல்லங்க பாரு ஃபேன்ஸா இருந்தா வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தா எப்படி பாரு ஃபேனா இருக்க முடியும்? அதெல்லாம் மீறி அவங்க எப்படி ரெட் கார்ட பத்தி கேட்க முடியும்? அப்புறமா அவங்க நீங்க சொன்ன மாரி அடுத்த சீசனுக்கு விஜய் சேதுபதி எவிக்ட் பண்ணிட்டு, பார்வதி அங்க கொண்டு வாங்கன்னு கூட கேட்பாங்க. அதாவது பார்வதிக்கு நல்லது பண்றேன்னு நெனச்சு, பார்வதி இன்னும் குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. வேற ஒண்ணும் இல்ல. சேனல் கரெக்ட். கொஞ்சமாவது சம்பளம் குடுக்கலாம்னு நெனச்சிருப்பாங்க. இப்ப அதுவும் குடுக்க மாட்டாங்க போல. எனக்கு அப்படிதான் தோணுது சரியா. சேனல் கூட சரி ஓகே 90 டேஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அக்கா, கொஞ்சமா சம்பளத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இவன் பண்றத பார்த்தா பாப்போம் கொடுப்போம் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆனா பார்வதி கொஞ்சம் பயந்த மாதிரி தான் தெரியுது. வந்த உடனே நெறைய ஸ்டோரி போட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இல்ல. கப்பு ஜிப்புன்னு இருக்கு. இல்லங்க சரிங்க, அது கூப்பிட்டு அவங்க போடலங்க. சொல்லியிருப்பாய்ங்க. கூப்பிட்டு அது அவங்க சொல்லியிருப்பாய்ங்க. போடலங்க. இனி ஒரு ஸ்டோரி கீரி ஏதாவது போட்டு பாரு. உன்னோட வீடியோ பூரா எடுத்து லீக் பண்ற அப்படின்னு இருப்பாங்க சேனல்ல. இல்ல ஐயோ அப்படிலாம் அப்படின்னு சொல்லிக்க சொல்லிட்டு. மாட்டாங்க. சம்பளம் வராதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னொரு சம்பளம் தாங்க வேண்டுகோள். முக்கியம். 90 டேஸ் சேலரி. விஜய் சாரி சொல்லுங்க. கேளுங்க. இல்ல விஜய் சேதுபதி நெக்ஸ்ட் சீசன்ல எல்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்களை யாரையும் இந்த சீசனுக்கு கொண்டு வரக்கூடாது அவரோட சீசன்ல. ஏன்னா போன தடவை அந்த பொண்ணு ஒரு பொண்ணு அப்பா அப்பான்னு சொல்லி அந்த பொண்ணும் ட்ரோல் சாச்சனா. ஆச்சு. அது விஜய் சேதுபதிக்கும் பேட் தான். இவங்க அந்த கண்டஸ்டண்டா போறவங்களுக்கும் நல்லது இல்ல. ஏன்னா இப்ப இவங்க தனியா எதுவுமே இல்லாம போயிருந்தா கூட சர்வே ஆயிருப்பாங்க. சும்மா மச்சான் மச்சான் மச்சான்னு ஒரு மச்சானும் இல்ல அங்க. எதுக்கு தான் இப்படி வந்து அத ட்ரோல் பண்ணியே சாவடிச்சிட்டானுங்க. அண்ட் இப்ப எனக்கு சாண்ட்ரா எனக்கு பிடிக்கும். மச்சாக சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. கரெக்ட். சாண்ட்ரா எலிமினேட் ஆனதுல எனக்கு ஹாப்பி தான். இந்த மாதிரி ஒரு என்னது ஹைனஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க பாருங்க. சோசியல் மீடியா ஒஸ்ட். என்ன இந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இந்த இருக்கிறாங்கன்னும் போது பயமா இருக்கு. ஏன்னா நிறைய பேரை பார்க்கறதுக்கு எனக்கு சோசியல் மீடியா யூஸ் ஆகுது. என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்காங்கன்ட்டு ஃபுல்லா ஃபேக் நரேட்டிவ் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு அதுல இன்னொரு என்ன ஒரு அதிசயம்னா சில பேரை வந்து ஃபேக் நரேட்டிவ்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. எப்படிடா நீங்க எப்படி ஃபேக் நரேட்டிவ் பண்ணுவீங்க, அவங்க நல்லவங்கன்னு. அதே மாதிரி தான்டா சாண்ட்ராவுக்கும் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் நம்ப மாட்டீங்க. எனக்கு புரியலையே. சில பேர் சப்போர்ட் பண்றாங்க அரோராவுக்கு, இது ஃபேக் நரேட்டிவ். விக்ரம் பண்ணிட்டாங்க, அது ஃபேக் நரேட்டிவ். அதே மாதிரி தானே சாண்ட்ராவுக்கும் நடந்திருக்கும். அதை நம்ப மாட்டீங்க. உள்ள இருக்கிறவங்களும் நம்ப மாட்டாங்க. வந்து என் மேல தப்பான அலிகேஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்றீங்க. அதே மாதிரி தானே சாண்ட்ரா மேலேயும் தப்பான அலிகேஷன் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பக்கம் நிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ எனக்கு இந்த மக்கள பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி இப்படி இன்ஹியூமனா இருக்காங்கன்னே தெரியல. ரசிகன் ப்ரோ அமித் ஒய்ஃபோட ஸ்டோரி பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன ப்ரோ இது? அதுதான் நான் உடனே அப்புறம் கசக்கி திரும்ப போட்டாங்களே, எடுத்துட்டாங்களே. அதான் டெலிட் பண்ணிட்டாங்க. ஃபுல் வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு. அதான் ஒழுங்கா பாருமா, அரைகுறையா பார்த்துட்டு பிஆர் கிளிப்பை பார்த்து வந்து கத்தாதமா சொல்லி இதுதான் அனுப்பிச்சிருக்காங்க. சொல்றேன். இதுதான் இது தப்பு. இப்ப பாருங்க. ஆனா உண்மையை சொல்றேன். சாண்ட்ரா சூப்பரா வருவாங்க. நல்லா வருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட உண்மை இருந்துச்சு. ஆனா மத்த எந்த கண்டஸ்டன்ட்டுக்குமே அந்த ஒரு இதே இல்ல. ஃபுல் பொய். சரி நீங்க சொல்லுங்க, யாராவது பின்னாடி பேசாத ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்களா? எல்லாரும் பின்னாடி பேசியிருக்காங்க. அதுல இல்லங்க எப்படி பாரதி, let me tell you நியாயப்படுத்துறீங்க something. நீங்க? சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். ரொம்ப பெருசா வருவாங்களாம் இல்ல. யூ வில் see her within the next 4 months in விஜய் டிவி itself. வெயிட் பண்ணுங்க. ஷோ கரெக்ட். முடிஞ்சதுக்கு அப்புறம் டீடைல்ஸ் லைனா வரும். பாருங்க. இன்னைக்கு வேற ஏற்கனவே ஒரு ட்விட்டர்ல 2 புதுசா இடத்துல ஏதோ சைன் பண்ணிட்டாங்க சாண்ட்ராவை பத்தி ஏற்கனவே. டிஸ்கவர் பண்ணி போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க என்னவா வந்து டிஸ்கவர் டிகிரி பண்ணாங்க? இன் சைக்காலஜி முடிச்சிருக்காங்க. சரி. அதனாலதான் ரெட் அதையே கார்டு இப்பதான் வந்திருக்கு. கண்டுபிடிக்கிறானுங்களா? அதே ஐயோ. இப்பதான் ஐயோ. கண்டுபிடிக்கிறாங்களா? ஆமா. இதெல்லாம் முத நாளே தெரியும்டா. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? அதை வச்சுதான் அவங்க இவ்வளவு நேரம் ஆக்ட் பண்ணியிருக்க மாதிரி பேசுறாங்க. ஸோ எனக்கு இந்த பிஆர் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு. எனிவன் ஹூ நோஸ் இட் ப்ளீஸ் ஆன்சர். சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. இந்த விஜய் டிவி சாரி இந்த பிக் பாஸ் ல இருந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்களே, இதெல்லாம் நீங்க பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுல எந்த இடத்துல இவ்ளோ 10 சீசனா வந்துருச்சு. ஒரு 4, 5 சீசன்ல இருந்து ஐ மீன் த லாஸ்ட் ரைட் ஃப்ரம் நவ் பிஃபோர் ஒரு 4 சீசன்ல இருந்தே பிஆரை பத்தி நிறைய பேசுறாங்க. அப்போ அவங்க எந்த இடத்துலயுமே ஒரு கிளாஸ் கூட வைக்கலையா? நீங்க பிஆர் வச்சது எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்கன்ற மாதிரிலாம். அதெல்லாம் இருக்காதுங்க. அது கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து இப்போ இந்த ட்ரெஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, ஆமா. ட்ரெஸ்
கொலாப்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டா? ஆமா. கொலாபரேஷன். கொலாபரேஷன் சொல்லுவாங்கல்ல. அதுக்காக இது பண்ணிக்கிறோம். நாங்க அப்புறம் எங்களுக்கு இது பண்ண முடியாது. இப்ப வீக்கெண்ட் ட்ரெஸ்லாம் வந்து எங்களுக்கு கொலாப்ல வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஓகே. அதனால வந்து பிஆர்ன்றதே மேண்டிட்டரியா போறவங்க எல்லாருமே வச்சுட்டு தான் போவாங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது இல்லைன்னா ஹிந்தி இவனு மாதிரி போயிடணும். சரியா? ம், ஹிந்தி மாதிரி ம். இவங்க போகணும். வேற வழியே இல்லை. இப்போ ஆனா சும்மா வந்து ஹிந்தி இந்த மாதிரி வந்து 18 16 15 17 அந்த சீசன்ல தான் இப்படி போயிட்டு இருந்தது. இவங்க இப்போ ஹிந்தியில உங்களுக்கு இப்பெல்லாம் எப்படி தான் போயிட்டு இருக்காங்க? ம். ஹிந்தியில வந்து நீங்களா பேர் வச்சுக்கலாம், நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க ஓ கான்டென்ட் ஓகே அப்போவே. ஓகே ஓகே. ஸோ தே ஆர் அங்கே வந்து என்கரேஜ் பண்ண போயிட்டாங்க. எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் பிஆர். அந்த மாதிரி போயிடுச்சு அங்கிட்ட ஏற்கனவே. ஸோ அந்த மாதிரி தமிழ் எப்போ போகும்னு தெரில. போச்சுன்னா வில் சி ஹவ் இட் கோஸ். பட் அந்த மாதிரி வச்சாங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல போடணும். So அந்த மாதிரி வரட்டும்ல, அப்ப தெரியும்ல. ஸோ அதையும் பாட்ஸ் வச்சு போடுவானுங்க. பார்த்து வச்சு போடுவாங்க அதையும். பாட்ஸ் பாட் டிடெக்ட் ஏங்க வச்சு அதை ஹிந்தியில வந்து உங்களுக்கு இதுவே டிஃப்ரெண்ட். சரியா? கான்செப்டே வந்து ஓட்டிங்கை மட்டும் வச்சு டைட்டில் கொடுக்க மாட்டான். உங்களுக்கு புரியுதா? ஓட்டிங் அலோன் டசன்ட் மேட்டர். ஆல் வேற எதுவும் இருக்கணும். நீ ஏதாச்சும் ஷோக்கா நீயும் பண்ணியிருக்கணும். உன்னால ஷோக்கும் ஏதாச்சும் கிடைச்சிருக்கணும். நிறைய இருக்கு அதுக்கு கான்செப்ட். சும்மாலாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க ப்ரோ. ஹிந்தில எல்லாம் பயங்கரமா மாறிடுச்சு அவங்க. கலர்ஸ் தானே. ஹிந்தில எல்லாம் நாயே ஒரு கண்டஸ்டன்டா கொண்டு வந்தாங்க தெரியுமில. இதை நான் கவனிக்கல. எப்போ எந்த சீசன் இது? லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன். டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு நாய் வந்தது. பார்க்குறேன். ஏதோ ஒரு பர்சன் தூங்கிட்டு இருக்குப்ப அந்த நாய் வந்தது. ஸோ ரசிகன் சாண்ட்ரா எப்போ வருவாங்க இதுக்கப்புறம்? இந்த சீசன்ல ஹேமந்த் வந்துட்டாரு. உங்களுக்கு லைவ்ல டியூஸ்டே வந்துருவான்னு நினைக்கிறேன். பிரஜின் முன்னாடி வருவாரா இல்லை 2 பேரும் ஒன்றா வருவாங்களா? பிரஜின் முன்னாடி வந்துருவாரு. பிரஜின் யாரு சப்போர்ட் பண்ணுவார் தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சபரி இல்லைன்னா சபரி. ரசிகன் எனக்கும் அதான் கிஃப்ட் இருக்கு. ரசிகன் ப்ரோ இந்த சீசன்ல தமிழ்ல வந்து ஹேம்நாத் வந்துட்டார்ல கண்டஸ்டன்ட். அவரை ஜெயிக்க வச்சிருங்க. அனந்த் ரொம்ப ஸ்பேஸ்க்கு சாண்ட்ரா கூட்டு வருவீங்களா? ஸ்பேஸ்க்கு சாண்ட்ரா கூட்டு வருவீங்களா? அது எனக்குலாம் தெரியாது. அது விக்னேஷ் தான் கேட்கணும். ட்ரை பண்றோம். சீசன் முடிஞ்சதுக்கு எனக்கு எதுக்கு சொல்றேன்னா கொஞ்சமாச்சும் மக்கள் அவங்க சைடு இருந்தாங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஏன்னா நிறைய தப்பான ட்ரோல்ஸா இருக்கு இல்லையா? அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க பார்த்துட்டு. அதுக்காக இந்த இந்த ஸ்பேஸ்ல வந்து அபிகாக்கு மட்டும் தான் சாண்டர் ரொம்ப பிடிக்கும். பட் நாங்களாம் எனக்கும் பிடிக்குங்க. எனக்கும் பிடிக்கும். ஐயோ ஆக்சுவலா இல்ல எங்க டீம்ல சொல்றேங்க அபிகாக்கு மட்டும் தான் ரொம்ப சாண்டரா பிடிக்கும். பட் நாங்களாம் நியூட்ரலா தான் இருந்தோம். இன்னும் இந்த சீசன்ல எனக்கு யாருமே பிடிக்காது. ஓகேவா? சாமுக்கும் அதே மாதிரி யாரும் பிடிக்காது. ரசிகனும் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு இது பண்ணி தான் இது பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனாலதான் இந்த இதுக்கு ட்ரை பண்றோங்க. ஓகேவா? பார்த்து பண்ணுங்க சார். கூட்டிட்டு வாங்க. நாட் இமிடியேட்லி உங்களுக்கு முடியட்டும். இல்ல நான் இமிடியேட்டா கேக்கல. எப்பனாலுமே வந்து ட்ரை பண்ணுங்க. அவங்க கூட்டிட்டு வாங்க. ஷூர் ஷூர். ஏன்னா அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குங்க. ஆக்சுவலி இன்னொரு குரூப் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதான். ஆமா. இன்னொரு குரூப்னா புரியல. இதே மாதிரி இன்னொரு ஸ்பேஸா? இல்ல ஆக்சுவலா அவங்க குரூப் சாண்ட்ரா மினே தனியா இருக்கு. அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டோம். ஓகே ஓகே. ஃபேன் குரூப்ஸ் இருக்கு. ஃபேன் குரூப் இருக்கு. நீங்க கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ கண்டிப்பா வருவாங்க. புரியல.